ப்ரோமோவை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் வந்து தீபக் காலில் விழுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் ஸ்டாரில் மார்னிங்லேயே விட்டுட்டானுங்க. ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனிவேஸ் இந்த ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் வந்து தீபக் காலில் விழுற இந்த வீடியோ எடுத்து போட்டு ட்விட்டரில் எல்லாமே மார்னிங்லேருந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஜாக்லின் வந்து ஓவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, தீபக் காலை விழ வேண்டிய அவசியமே இல்லையே அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்க கருத்தை வந்து தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. அது உண்மையா பொய்யா அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வகையில் பார்க்கும்போது அது உண்மைதான். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்லினுக்கு வந்து அந்த டாஸ்க்கை கொடுத்தது யாரு? பிக் பாஸ் தான் கொடுத்தாரு. இந்த மாதிரி வந்து நீ ஒரு டாஸ்க் பண்ணுமா, அந்த டாஸ்க்ல போயிட்டு எல்லாருக்கும் மாரல் சொல்லிக் கொடுக்கணும், அதே சமயத்தில் ஒவ்வொருத்தருக்கும் பர்டிகுலராக நீ வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஜாக்லின் போயிட்டு அந்த டாஸ்க்கை பண்ணாங்க. அவங்க கொடுத்த டாஸ்க்கை வந்து பக்காவாக பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதை வந்து ரெண்டு விதமாகவும் பண்ணியிருக்கலாம். ஒன்று பாசிட்டிவாக பண்ணியிருக்கலாம், நெகட்டிவாக பண்ணியிருக்கலாம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக கொண்டு போனாங்க. பட் எதுவாக இருந்தாலும் அது ஒரு டாஸ்க் தான். பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க், அந்த டாஸ்க்கை அவங்க பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சு தான் பண்ணுறோம், அந்த டாஸ்க்கை வந்து இப்படி தான் பண்ணுறோம், அது பண்ணால் அது வந்து ஹர்ட் ஆகும்னு தெரியும். ஸோ ஹர்ட் ஆன விஷயத்துக்கு வந்து நீங்கள் ஹர்ட் ஆகிருந்தால் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி காலில் விழுறதுலாம் எந்த விதத்தில் ஒரு கேமை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு ஆடுறவங்க பண்ணுறது அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம இன்டென்ஷனே பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க்கை கரெக்டாக ஆடணும். கரெக்டாக ஆடணும்னா இன்னொருத்தவங்க ஹர்ட் பண்ண தான் செய்யணும். ஸோ ஹர்ட் பண்ணிட்டோம் போது ஆமாம் நான் அதை தான் பண்ணணும்னு சொன்னாங்க, அது பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போகிறத விட்டுட்டு அதில் காலில் விழுந்தது வந்து தேவையில்லாத ஒரு விஷயமோ. மேபி இப்போ தீபக் ஹர்ட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கஷ்டமாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ தீபக் ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு எப்படி ஜாக்லின் வந்து சொல்லுவாங்க? இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்க, என்னை பற்றி தப்பாக சொல்கிறீங்க அப்படின்னும் போது எனக்கு கஷ்டமாக தான் இருக்கும். கஷ்டமாக இருக்குன்றத தீபக் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடாது அப்படின்றதும் தப்பு தான். அதே மாதிரி நம்ம ஹர்ட் பண்ணி நம்மளுக்கு தெரிஞ்சுதான் ஹர்ட் பண்ணுறோம். ஹர்ட் பண்ணிட்டு வந்து நீங்கள் ஹர்ட் ஆகிட்டீங்கன்னா அவங்க மன்னிச்சுக்கோங்க, தெரியாமல் பண்ணிவிட்டு அவங்க காலில் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாரும் சொல்கிற மாதிரி ஒரு சிம்பத்திக்கோசம் ஜாக்லின் இதை பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வரதான் செய்யுது. பட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜாக்லின் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ லைவ்ல ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது. என்ன பார்த்தீங்கன்னா முத்துக்கிட்ட வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. ஏன் என்ன மட்டும் எல்லாம் வெளியே போகணும், அந்த பிக் பாஸ் விட்டு வெளியே தூக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே ட்ரை பண்ணுறாங்க, எல்லாரும் மாதிரி தான் நானும் கேம் விளாட்றேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு முத்து வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்தாரு. என்னன்னா எம்மா நீயும் கேம் விளாட்ற நானும் கேம் விளாட்றேன், இப்போ கேம் நீ நல்லா விளாட்றனா உனக்கு ஆப்போசிட்டில் இருக்க உனக்கு எதிர்க்க தான் செய்வான். இப்போ கூட பாரு சௌந்தர்யா என்ன என் மேலே இருந்த மொத்த வன்மத்தையும் கொடுச்சு. ஏன்னா எனக்கு அது பாசிட்டிவ் தான். ஏன்னா சௌந்தர்யா கிட்டே இதுக்கப்புறம் சில விஷயத்தை நான் பார்த்து பேசுவேன். அவள் இவ்வளோ வன்மத்தோட என் மேலே இருந்திருப்பா அப்படின்றது எனக்கு தெரியாமல் இருந்து இப்போ தெரிஞ்சிருச்சு. அது நல்ல விஷயம் தான் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உன் நல்லா விளையாடுற அப்படின்னா உன்னை அடிச்சுட்டு இன்னொருத்தவங்க மேலே வரணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை. ஏன்னா இது ஒரு கேம் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி கிளியராக சொல்கிறாரு. ஆனால் ஜாக்லின் திரும்ப புரியாமல் நான் யாருக்குமே கெடுதல் நினைக்கல, நான் யாருக்குமே பார்த்தீங்கன்னா இவங்களை காலி பண்ணணும்னு நினைக்கல, நான் அவ்வளோ நல்லவ அப்படின்ற மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜாக்லின் உங்களுக்கு புரியுதா புரியலையா? நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணுறீங்களே அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு அது தப்பாக தான் தெரியும். ஏன்னா அப்போ தான் நீங்கள் கரெக்டாக கேம் விளாட்றீங்க அப்படின்னும் போது அவன் காண்டாக தான் செய்வான். அவன் காண்டா ஒரு சமயத்தில் காமிக்க தான் செய்வான். காமிக்கும் போது நீங்களும் வாங்கிக்க தான் செய்யணும். அதுக்கு இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, நீங்கள் ஒரு இடத்துல அழுவலாம், இப்போ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அழுதுகிட்டே இருந்தால் இது ட்ராமா குயின் அப்படின்ற ஒரு டேகை வந்து கொடுத்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக முடிச்சு விட்ருவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் இதே மாதிரி அழுதுகிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு சப்போர்ட் இருக்குது. ஜாக்லினுக்கு எந்த விதத்தில் சப்போர்ட் இருக்குன்னா ஆக்சுவலாக ஜாக்லின் வந்து சும்மா இல்லைங்க, வந்து சாப்பிட்டு தூங்கிட்டுலாம் போடல, ஏதோ ஒரு கேம் வந்து கேர்ள்ஸ் டீமில் ஆடிக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா இவ்வளோ சண்டை மற்ற எல்லாரும் கூடயும் வருது அப்படின்ற மாதிரி இருக்குது. அது ஒரு வகையில் உண்மைதான் வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஜாக்லின் வந்து ஒரு கேம் ஆடுறாங்க, அது நல்ல கேமோ கெட்ட கேமோ ஏதோ ஒரு கேம் ஆடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை ஆடுறீங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கேம் ஆடும்போது அடுத்தவன் காயப்பட தான் செய்வான், காயப்பட்டவன் திரும்பி கல் எடுத்து அடிக்க தான் செய்வான், அடித்தவனா நம்மளும் வாங்கிக்கணும். அதை விட்டுட்டு எல்லா வாட்டியும் பாத்ரூம் கலவரத்தில் போயிட்டு டோரை மூடிக்கிட்டு அழுவுறது எதுக்கு? அது பேசாமல் நீங்கள் பாத்ரூம்குள்ளேயே இருந்துருங்களேன். ஏன்னா இந்த மாதிரி தொடர்ந்து அழுதுகிட்டே இருக்குது, பாத்ரூம்லேருந்து அழுதுகிட்டே இருங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. என்ன பொறுத்த வரைக்கும் சரி, கேம் விளையாடுனா கண்டிப்பாக நம்மளுக்கு திருப்பி இன்னொருத்தன் திருப்பி தரதான் செய்வான், திருப்பி தரதையும் வாங்கிக்கணும். முத்துக்குமரன் எப்படி வாங்குறான் அதெல்லாம் பார்த்து கற்றுக்கூடாதா? அவ்வளோ கிளியராக பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் லைவ்ல உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறார், ஜாக்லின் இப்படி தான் ஜாக்லின் இருக்கும் கேமு. ஸோ இந்த கேமில் நம்ம எல்லாருமே பார்த்தோன்னா ஒருத்தன் அடிக்க தான் செய்வாங்க, அடிச்சுட்டு மேலே வர தான் செய்வாங்க. ஆனால் நான் அப்படி நினைக்கல முத்து, உனக்கு புரியல முத்து, நான் அப்படி இல்லைன்னு திருப்பி சொல்கிறாங்க. ஜாக்லின் நீ திருந்தவே மாட்டீங்களே, ஒருத்தர் இவ்வளோ கிளியராக ஒருத்தர் எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறான், இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி, அதை கூட புரிஞ்சிக்க முடியாமல் திருப்பி அவங்ககிட்டயே போய் நீங்கள் ஆர்கியூ பண்ணுறீங்களே, எனக்கு ஒன்றுமே புரியல. ஜாக்லின் மைண்ட் செட் என்னன்னு உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஆக்சுவலாக ஜாக்லினோட கேம் ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல, இது ஒர்க் ஆகும்னு நினைக்கிறீங்களா இல்லை பாதிலே போட்டுக்கணும்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். எக்ஸ்டர்மெண்ட் பண்ணலாம். பை பை.